வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஒரு தரமான படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாமா? தலைவர் தம்பி தலைமையில் ரிவ்யூ. முழுக்க காமெடி படம். தலைவர் தம்பி தலைமையில் விமர்சனம் இதோ உங்களுக்காக. நடிகர் ஜீவா நடிப்பின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியாகியுள்ள தலைவர் தம்பி தலைமையில் படம் விமர்சனம் பற்றி நாம் காணலாம் வாருங்கள். இந்த படத்தின் பத்திரிகையாளர் சிறப்பு காட்சி நடைபெற்ற நிலையில் இன்று ஜனவரி 15 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு படம் தியேட்டரில் வெளியாகியுள்ளது. தலைவர் தம்பி தலைமையில் படம் கண்ணன் ரவி புரொடக்ஷனில் சார்பில் தயாரித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பிரபல மலையாள இளம் இயக்குனர் நிதிஷ் சகதவ் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் ஜீவா ஹீரோவாக நடித்துள்ளார். முக்கிய வேடத்தில் பிரத்னாநாதன், தம்பிராமையா, அனுராஜ், இளவரசு, சஜின்குமார், ஜெய்வந்த் என பலரும் நடித்துள்ளனர். 2023 ஆண்டு மலையாளத்தில் வெளியான ஃபேமிலி படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த நிதிஷ் சகாதேவ் தலைவர் தம்பி தலைமையில் படம் மூலம் தலைமையில் அறிமுகமாகியுள்ளார். இந்த படத்துக்கு விஷ்ணு விஜய் இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் ரசிகர்களை அதிக அளவில் கவர்ந்தது. நீண்ட நாட்கள் கழித்து ஒரு ஜாலியான கதையில் ஜீவாக நடித்திருப்பது எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ளது. முதலில் இப்படம் ஜனவரி 30 வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஜனநாயக படம் ரிலீஸ் தள்ளிய போனதால் பொங்கலுக்கு வெளியாகியுள்ளது. இப்படம் பற்றி சமூக வலைதளத்தில் பதிவிடப்படும் விமர்சனங்களை காணலாம். முழுக்க காமெடியான படம் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். கதை ஒரு இரவில் நடக்கிறது. 2 அண்டை வீட்டாருக்கும் கிராமவாசிகளுக்கும் இடையே ஒரு மோதல், நிறைய நகைச்சுவையான சூழல்களை என படம் முழுக்க ஒரு சிரிப்பு வெடிகள் தான் இருக்கிறது என்றும் பஞ்சாயத்து தலைவரான நடிகர் ஜீவா அதனை எப்படி தீர்க்கிறார் என்பதை கதை. இக்களத்தின் தன்னுடைய கேரக்டருக்கு நியாயம் செய்துள்ளார் ஜீவா. இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் ஒரு சரியான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படத்தை வழங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது அனைவரும் தியேட்டரில் போய் காணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போன்ற காமெடியான படங்களை தியேட்டரில் போய் கண்டுகளியுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். படம் பார்த்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.